அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தரம் 11 கல்வி கற்கின்ற அன்பார்ந்த மாணவர்களே, விஞ்ஞான பாடத்தை நாங்கள் அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் மொபைல் ஆப்பினூடாக மிகச்சிறந்த முறையில் படிக்க இருக்கின்றோம். அதில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க முதல் யூனிட், குறிப்பிடத்தக்க ஒரு பகுதி உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸாக யூடியூப்பில் நீங்கள் பார்வையிடலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் இந்த சிஸ்டம், எங்களோட இந்த டீச்சிங் மெத்தட், இந்த ஸ்மார்ட் போர்டோடு சேர்ந்து நாங்கள் படிக்கிற இந்த விளக்கங்கள் உங்களுக்கு தேவை, இது உங்களுக்கு பிரயோசனம் அளிக்குது. சயின்ஸில் ரொம்ப லோ லெவலில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு பாஸ் ரிசல்ட்ஸ் உண்டு, எஸ் உண்டு, சி உண்டு, அது மாதிரி நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் ஒரு ஏ உண்டு, ஒரு A+ நோக்கி நீங்கள் நகருவதற்கு உங்களுக்கு இந்த கிளாஸ், இந்த ஆன்லைன் வகுப்பு உங்களுக்கு பிரயோசனம் அப்படின்னு நீங்கள் விளங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளால் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் இங்கே 4 அடிப்படையான அம்சங்களூடாக உங்களை ட்ரெயின் பண்ண போகிறோம் பிள்ளைகள். அதில் முதலாவது என்னென்னு கேட்டால், இந்த ஸ்மார்ட் போர்டுன்ற உதவியோடு நாங்கள் படிக்கிற வீடியோஸ். உங்களோட புத்தகம் இங்கே நாங்கள் முழுமையாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சகல அம்சங்களையும் வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல் உங்களுக்கு நான் விளக்கம் தருவேன். இது ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்றதால முதல் யூனிட்டை 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சாகணுன்ற நெருக்கடியெல்லாம் எங்களுக்கு இல்லை. நல்ல தாராளமாக விளங்கி வேறு இடங்களில் 2 மணி நேரம் படிக்கிற பாடத்தில் இங்கே நாங்கள் 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு படிப்போம். அந்தளவுக்கு டைமை நல்லா அதிகமான அளவு டைம் எடுத்து நின்று நிதானித்து மெல்ல மெல்ல இந்த பாட விளக்க வீடியோவை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கோம், பாடத்தை படிப்பிக்கிற வீடியோ. அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை நம்ம உங்களுக்கு காட்டுற மாதிரி ஒரு டியூடொண்டையும் உங்களுக்கு இங்கே காட்டுவோம். அந்த டியூடில் எல்லாமே கேள்விகளாக இருக்கும், நீங்கள் அதுக்குரிய ஆன்சர்ஸை கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுக்கிற அல்லது மொபைல் ஆப்புக்குள்ளே அசைன்மெண்ட்ன்ற செக்ஷனில் தரப்பட்டுக்கிற அந்த டியூடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கொண்டு இந்த யூனிட்டை படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே நாங்கள் சொல்லுகின்ற வழங்குகின்ற விளக்கங்களை கொண்டு அந்த டியூடில் உள்ள கேள்விகளை நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அப்போ முதலாவது நாங்கள் இங்கே தார இந்த விளக்க வீடியோ பாட விளக்கம், ரெண்டாவது அந்த டியூட் அசைன்மெண்ட் ஒன்று மாதிரி அந்த டியூட்டை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணி உங்களுக்கு அதுக்குரிய கரெக்ஷன்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை எங்களுக்கு சப்மிட் பண்ணலாம், அந்த ஆப்பு கூட சப்மிட் பண்ணலாம். அதை சயின்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் நான் படிப்பிக்கிற பாடங்களை நான் பார்ப்பேன், ஏனைய பாடங்கள் உங்களுக்கு தேவையான சகல பாடங்களையும் இதுக்குள்ளே ஒன்றொன்றாக மெல்ல மெல்ல நாங்கள் வழங்க இருக்கிறோம். முதல்ல சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அடுத்தது மேத்ஸ், இங்கிலீஷ், ICT, ரைட், ஒவ்வொரு பாடங்களாக அதுக்குள்ளே உங்களுக்கு கூட்டிக் கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் இந்த டியூடை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்பினீங்க சொன்னால் சப்மிட் பண்ணிங்கன்னா அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன, மார்க்ஸ் என்னென்னு உங்களுக்கு தருவோம். ரெண்டாவது விஷயம். மூணாவது, உங்களோட பாட விடயத்துக்குள்ளே வரக்கூடிய மேலதிகமான விளக்க வீடியோக்கள், மேலதிகமான விளக்கங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் வீடியோஸ், கிராஃபிக் வீடியோஸ், மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நெட்டில் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. அதை நாங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ தேடி புறக்கி எடுத்து அந்த மொபைல் ஆப்புக்குள்ளே அந்த குறிப்பிட்ட லெசன்ஸுக்கு அந்தந்த இடத்துல உங்களுக்கு அந்தந்த வீடியோவை நம்ம காட்சிப்படுத்தியிருப்போம். அப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ தான் தேடி அலைய தேவையில்லை, ஒரே இடத்துல உங்களுக்கு ஆப்புக்குள்ளுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். மூணாவது விஷயம், முதல்ல நாங்கள் படிப்பிக்கிற வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல் தார விளக்கம். ரெண்டாவது, அதுக்குரிய அசைன்மெண்ட் டியூட் நீங்கள் எழுதி படிக்க போகிறீங்க. மூன்றாவது, மேலதிக விளக்க வீடியோக்கள். சயின்ஸுக்குள்ளே நிறைய இருக்கா இல்லையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களுக்கு. இப்போ ஹார்ட் ஒன்று எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது, வாயில் சொல்கிறதா இல்லை, படமொண்ட காட்டிலுமா இல்லை, மொடலொண்ட காட்டிலுமா இல்லை. இது எல்லாத்தோட பெஸ்ட் என்னண்டா வீடியோ பார்க்குறது. வீடியோ பார்க்குறேன்னு எங்களோட பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே. வீடியோ பார்க்குறேன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, வளர்ந்தாக்கள் எல்லாருக்குமே வீடியோஸ்னால் இன்ட்ரெஸ்ட்.
ரைட். அது ஐம்புலங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் அந்த மாதிரி அது இன்ட்ரெஸ்டாக அந்த வீடியோ இருக்கிறதால அது வந்து எல்லாருக்குமே வீடியோ பார்க்குறேன்னா விருப்பம். அப்போ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்பத்தான் உங்களுக்கு இந்த கற்பித்தலை நாங்கள் தரப்போகிறோம். அப்போ 3வது இந்த வீடியோஸை பார்ப்பீங்க, மேலதிக விளக்க வீடியோ. 4வது என்னென்னா பிள்ளைகள், ஆன்லைன் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஒரு யூனிட் முடிக்க அந்த யூனிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ப்ராக்டிஸில் கிடைக்கும். ஆன்லைன் ப்ராக்டிஸ் அதுக்குள்ளே ஸ்பெஷலாக அது தயாரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு கேட்டால் எல்லாமே எம்சிக்யூ பல்தேர்வு வினாக்கள் அடங்கியது. நீங்கள் ஒரு கேள்வி இருக்குது, 4 விடை இருக்குன்னா ஒரு விடையை செலக்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா கரெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அது தவறுன்னா இது பிழை விட அடுத்த விடையை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு 2வது ஆப்ஷன் கிடைக்கும். திரும்பவும் நீங்கள் பிழை கொடுத்தீங்கன்னா 3வது தடவை உங்களுக்கு 4வது உங்களுக்கு சரியான விடையை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் உங்களை அதை ட்ரெயின் பண்ணும். சரியான விடையை கொடுத்தது பிறகு அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு போகலுமாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும், சயின்ஸ்னா சயின்ஸ், மேத்ஸ்னா மேத்ஸ், படிக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும் மொத்த பாடப்பரப்புகளை உள்ளடக்கிய வகையில் மாடல் பேப்பர்ஸ், டேர்ம் டெஸ்ட் பேப்பர்ஸ், யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸ், அது மாதிரி பாஸ் பேப்பர்ஸ், கேள்விகள் சகலதையும் இந்த மொத்த பாடப்பரப்பை இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸுகளுக்கும் உங்களுக்கு நாங்கள் தருவோம். இது பிள்ளைகள் செல்ஃபாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். என்னதான் டியூஷன் அலைஞ்சாலும், என்னதான் கிளாஸு, என்னதான் ஸ்கூல்னு சொல்லி போனாலும், எப்பேற்பட்ட கட்டிக்கார ஆசிரியர்கிட்ட பிள்ளை படித்தாலும், பிள்ளை செல்ஃபாக படிக்கிற வரைக்கும், வீட்டில் இருந்து மீட்டி செல்ஃபாக பிள்ளை படிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையால் கட்டிக்கார பிள்ளையாக மாற முடியாது. சேர்மார் கொடுத்ததை மீட்டணும், கிளாஸில் கிடைச்சது மீட்டணும். அப்போ அந்த சுயமாக மீட்டல் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த பெஸ்ட்டாக ஸ்ரீலங்காஸில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு நம்பர் 1 பெஸ்ட் ஆன்லைன் ஸ்கூலாக நாங்கள் இதை உங்களுக்கு வடிவமைச்சு தந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதை உங்களை வழிப்படுத்தும், உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் ஒன்று அது தரும். இந்த 4 அம்சங்களோடாகத்தான் எங்களோட இந்த கிளாஸில், எங்களோட இந்த ஆன்லைன் ஸ்கூலில், அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூலில் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிதானே? இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களோட ஹோம் ஸ்கூல் ஆப், அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அப்போ காட்டும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி கொண்டீங்கன்னா அதுக்குள்ளால் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்கும். சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் பாடத்துக்கு போக இருக்கிறோம். கவனிங்க, 11ஆம் ஆண்டு பொறுத்தவரையில் ஜிசி ஓலெவல் எக்ஸாமுக்கு கிரேட் 10 சிலபஸ், கிரேட் 11 சிலபஸ், இது ரெண்டும் மஸ்ட், கட்டாயம். 10ஆம் ஆண்டை மட்டுமே படித்த ஒரு பிள்ளை, 11ஆம் ஆண்டு சிலபஸையே படிக்காமல் 10ஆம் ஆண்டை மட்டும் படித்து ஓஎல் எழுதி அந்த பிள்ளை பாஸ் ஆகலும். ரைட்? பாஸ் ஆகலும் அந்த பிள்ளைக்கு. ஏன் 50%க்கு மேலே கேள்விகள் 10ஆம் ஆண்டு சிலபஸை உள்ளடக்கினது. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் உங்களுக்கு 10ஆம் ஆண்டு சிலபஸும் ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 11ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு 10ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸும் இந்த மொபைல் ஆப்புக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயும் போய்ட்டு என்ன செய்யலாம், உங்களோட கால நேரத்தை கணக்காக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு ஒரு ஷெடியூலர் போட்டுக்கொண்டு உங்களுக்கு எந்தெந்த பாடத்தில் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவையோ அதை கிரேட் 10 சிலபஸில் உள்ள வீடியோஸை நீங்கள் பார்த்து இதே மாதிரி 11ஆம் ஆண்டை படிக்கிற மாதிரி காலத்தில் 10ஆம் ஆண்டு சிலபஸையும் படிக்கக்கூடிய வசதி உங்களுக்கு நாங்கள் இங்கே செஞ்சு தந்துருக்கிறோம். ஓகே, இப்போ 11ஆம் ஆண்டு சயின்ஸுக்குள்ளே நாங்கள் போனோம்னா பிள்ளைகள் அதில் இருக்கிற யூனிட்ஸில் முதலாவது பார்த்திங்கன்னா தாவர இழையங்கள், விலங்கிழையங்கள், 2வதாக ஒளித்தொகுப்பு, 3வதாக கலவை, 4வது அலைகளும் அவற்றின் பயன்களும், 5வது கேத்திர கணித ஒளியியல், ரைட்? அது மாதிரி மனித உடற்சியன் முறை, அமிலம் மூலம் உப்பு, ரசாயன தாக்கங்கள், ரைட்? அதில் வெப்ப விளைவுன்னு சொல்லி ஒரு 8 பாடங்கள் உங்களுக்கு 8 யூனிட்ஸ் முதலாவது புத்தகத்தில் தந்திருக்கிறாங்க. 2வதுல இன்னொரு 7 பாடங்களை சேர்த்து மொத்தமாக ஒரு 15 யூனிட்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா பிள்ளை? ரைட். இதில் நாங்கள் இப்போ முதலாவது பாடத்துக்கு போகிறோம், முதலாவது யூனிட்டுக்கு போகிறோம். தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதலாவது பாடம். ரைட். இது ஒரு பயாலஜி யூனிட் ஒன்றாகவே உங்களுக்கு போட்டுக்கிறாங்க பிள்ளைகள். இந்த முதலாவது பாடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி, தாவர இழையம் விலங்கு இழையம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால், நாங்கள் ஒருக்கா இந்த பாடத்தை முன்னுக்குள்ள விஷயங்களை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கொண்டு மீட்டி கொண்டு வருவோம் இல்லையா? ரைட். அப்போ கவனிங்க பிள்ளைகள், என்ன முன்னுக்குள்ள விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேசிக்காக நாங்கள் முன்னாடி 6, 7, 8 வகுப்புகளில் சில விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பொதுவாக அங்கி அப்படின்னு சொல்லுவோம். அங்கி
உயிருள்ள எல்லாரையும் நம்ம உயிரங்கிகள்னு சொல்லுவோம். இந்த உயிரங்கிகளை வந்து நம்ம பிரதானமாக ஒரு 3 கூட்டங்களுக்குள்ளே பிரிச்சிருப்போம் இல்லையா? உயிரங்கிகளை பிரதானமாக ஒரு 3 கூட்டங்களுக்குள்ளுக்கும் நம்ம வகைப்படுத்தியிருப்போம். அதில் ஒன்று நம்ம தாவரம்னு சொல்லுவோம் இல்லையா? தாவரம். ரெண்டாவது விலங்குன்னு சொல்லுவோம். தாவரம் விலங்குன்னு சொல்லுவோம். மூன்றாவதாக நுண்ணங்கி அப்படின்னு சொல்லுவோம். தாவரம் விலங்கு நுண்ணங்கி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், தாவரங்களும் வெற்றுக்கண்ணுக்கு தெரியக்கூடியது, விலங்குகளும் வெற்றுக்கண்ணுக்கு தெரியக்கூடிய மா அங்கிகள் இல்லையா? நுண்ணங்கின்றது வெற்றுக்கண்ணுக்கு தெரியாது, அது மைக்ரோஸ்கோப்பில் தான் அதை பார்க்கணும். ரைட்? இப்போ நுண்ணங்கிகளில் நம்ம பொதுவாக தனிக்கல் அங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலானாக்கள் சில அங்கிகள் பல்கலம் கொண்டதாக இருக்கும், ஆனால் அது தாழ்வகை அங்கிகள். அது நம்ம அதை ஒரு பக்கத்துக்கு வச்சுருவோம். இந்த தாவரம் விலங்குன்னு சொல்கிற இந்த 2 பேரையும் நம்ம பார்க்குற இடத்துல இவங்க வந்து மா அங்கிகள். இவங்களோட உடல் பொதுவாக தாவரமாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் நுண்ணங்க எல்லாமே உடல் வந்து கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. கலம் அப்படின்றத நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? அவ்வளோ செல் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். ரைட்? செல்லுன்னு சொல்கிறோம் நாங்கள். ரைட்? செல்னு சொல்லுவோம். கலம்னா செல்னு சொல்கிறோம். இந்த கலங்கள் தான் அனைத்து அங்கிகளினுடைய அடிப்படையான ஆக்க அழகு அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். இந்த கலம்தான் அனைத்து அங்கி, அது தாவரமோ விலங்கு நுண்ணங்கியோ அனைத்து அங்கிகளினதும் அடிப்படையான ஆக்க அழகு, கட்டமைப்பு, தொழிற்பாட்டு அழகு வந்து இந்த கலம் தான். சதனகுலால் இந்த கலம்தான் அடிப்படையான ஆக்க கட்டமைப்பு அழகு. இந்த கலம் அப்படிங்கிறது, இந்த கலம் அப்படின்னு சொல்கிறது கருகாணப்படும் ஏனைய புன்னங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி இருக்கும். இப்போ உயிரங்கின் அடிப்படையான செயல்பாடுகளை நம்ம அடிப்படை சிறப்பியல்புகள் நிறைய சொல்லியிருக்கோமா இல்லையா? உதாரணமாக பாருங்கள், வளர்ச்சி, உயிரங்கி காட்டக்கூடிய அடிப்படையான சிறப்பியல்பு வளர்ச்சி. அது மாதிரி சுவாசம், கழிவகற்றல், ரைட்? எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? இனப்பெருக்கம், ரைட்? உறுத்துணர்ச்சி, ரைட்? போசனை, நிறைய அடிப்படையான இயல்புகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ இதில் பிள்ளைகள் ஒரு களம் ஒரு தனிக்களமாக இருக்கிற நேரத்தில் இந்த வளர்ச்சியையும் அந்த தனிக்கிழமை காட்டும், சுவாசத்தையும் அந்த தனிக்கிழமை செய்யும், கழிவகற்றலையும் அவரே செய்வார், இனப்பெருக்கத்தையும் அவரே செய்வார், உறுத்துணர்ச்சியா போசனையா எல்லா வேலைகளையும் அவரே செய்வார். ஏன்னா ஒரு தனிக்கிழமை தானே, சிம்பிள், எளிமையாக எல்லா வேலையும் முடிச்சுக்குவார். ஆனால் அதே பிள்ளைகள் இந்த கலங்கள் எண்ணிக்கை பெருக்கமடைஞ்சி பல்கலம் கொண்டதாக ஒரு அங்கி ஒன்று உருவாகிற நேரத்தில் பிள்ளைகள் ஏராளமான கலங்கள் இணைஞ்சி ஒரு பல்கல அங்கி ஒன்று உருவாகும் போது அந்த பல்கல அங்கிகள் அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ கலங்களும் இவ்வளோ வேலையையும் செய்யணுமா இல்லையா? அப்போ இந்த எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்ய வழிக்கிட்டால் கஷ்டம். அதனால் இங்கே என்ன ஏற்படுதுன்னா பிள்ளைகள் அங்கிகள் பல்கல அங்கிகளாக மாறும்போது அவங்க சில தொழிற்பிரிவுகளை உண்டாக்கி கொள்கிறாங்க. ரைட்? நாங்கள் போசனையை பார்க்குறோம், நாங்கள் கழிவகற்றலை செய்கிறோம், நாங்கள் இனப்பெருக்கத்தை செய்கிறோம், நாங்கள் உறுத்துணர்ச்சி இப்படின்னு சொல்லி அந்த கலங்களோட எண்ணிக்கை பெருக்கமடைய எண்ணிக்கை கூட 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 அவங்க தொழில் ரீதியாக பிரிகிறாங்க. அந்த தொழிற்பிரிவு ஒன்று ஏற்படுது. தொழிற்பிரிவு ஏற்படுற நேரத்தில் பாருங்கள், அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இசைவாக்கம் அடையணுமா இல்லையா? அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட இசைவாக்கம் காணப்படும். இப்போ இந்த தனிக்கலங்கி பல்கல அங்கியாக மாறுகின்ற போது, கலங்கள் எண்ணிக்கை கூடுகின்ற போது சில ஒழுங்கமைப்பு மட்டங்கள் உருவாகுது. கலங்கள் பல சேர்ந்து இளையம் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. கலங்கள் சேர்ந்து இளையம் அப்படின்ற ஒன்று உருவாகுது. இளையம் என்றால் கலங்கள்ட கூட்டம் தான் இளையம் விடுவோம்.
ஏன் இந்த இழையங்கள் உருவாகுது? தொழிலுக்கேற்ற இசைவாக்கத்தை காட்டுதான். நாங்கள் போஷணையை பாரம் எடுக்கிறோம், நாங்கள் இனப்பெருக்கத்தை பாரம் எடுக்கிறோம், நாங்கள் கழிவகற்றலை பாரம் எடுக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு தொழில் ரீதியாக பிரிகிறாங்க. அப்போ தொழில் ரீதியாக அவங்க சில இசைவாக்கங்களை காட்டுற நேரத்தில் தான் இந்த கலங்கள் சேர்ந்து சேர்ந்து இழையம் உருவாகுது. அது மாதிரி இழையங்கள் சேர்ந்து சேர்ந்து அங்கம் உருவாகுது. ரைட், அங்கங்கள் சேர்ந்து சேர்ந்து தொகுதி உருவாகுது. ரைட், தொகுதிகள் சேர்ந்து சேர்ந்து ஒரு தனி அங்கி ஒன்று உருவாகும் இல்லையா பிள்ளைகள்? இது அங்கியினுடைய ஒழுங்கமைப்பு மட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கலம், இழையம், அங்கம், தொகுதி, அங்கி. அப்போ இந்த இழையம் அப்படின்னா என்னண்டா, தொழிலுக்காக நடைபெறுகின்ற அந்த இசைவாக்கத்தை தான், ஒரு தொழிலை செய்கிறதுக்காக உண்டா சேர்ந்திருக்கிற அந்த கலங்களைத்தான் நம்ம இழையம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது நம்ம முன்னாடி கேள்விப்பட்டுக்கிற ஒரு விஷயம். இந்த அங்கின்ற ஒழுங்கமைப்பு மட்டத்தில் வரக்கூடிய இந்த அடிப்படையான இந்த இழையம் என்ற செக்ஷனை தான் நாங்கள் இந்த பாடத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். தாவரங்களில் இழையம் காணப்படுது, அதை நாங்கள் தாவர இழையம்னு சொல்லுவோம். விலங்குகளில் காணப்படக்கூடிய இழையத்தை நம்ம விலங்கு இழையம் சொல்லுவோம். தாவரத்தில் காணப்படக்கூடிய இழையத்தை தாவர இழையம் சொல்லுவோம், விலங்குல காணப்படக்கூடிய இடத்தை விலங்கு இழையம்னு சொல்லுவோம். அப்படித்தானே பிள்ளைகள்? இப்போ தான் பாடத்தில் தலைப்பை பற்றி நம்ம வழங்கி எடுத்திருக்கோம். தாவர இழையங்கள், விலங்கு இழையங்கள், இந்த 2 இழையங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த யூனிட்டில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரைட், பல்கல அங்கிகளில் உடல் ஒழுங்கமைப்பின் ஒரு மட்டமாக, பல்கல அங்கிகளின் உடலின் ஒழுங்கமைப்பின் ஒரு மட்டமாக இந்த இழையம் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள். சரிதானே? இதை நம்ம 10ஆம் ஆண்டில் படிச்சிருக்கோம். அங்கின்ற உடல் ஒழுங்கமைப்பு மட்டம். அதைத்தான் இப்போ ஒரு நம்ம மீட்டல் செஞ்சுட்டு வந்தோம். ரைட், அப்போ இந்த இழையம் அப்படிங்கிறத மேலதிகமாக நாங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த பாடத்துக்குள்ளே நுழைகிறோம். ரைட், இதில் முதலாவது பார்க்குறோம் தாவர இழையம். தாவர இழையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், தாவர இழையங்கள் தொடர்பாக அறிஞ்சு கொள்றதுக்காக உங்களுக்கு ஒரு செயல்பாடு ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த செயற்பாடு பாருங்கள். இந்த செயற்பாடு எப்படி தந்திருக்காங்கன்னு பாருங்கள். வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோல், உருளைக்கிழங்கின் மெல்லிய சீவல், காசித்தும்பை தாவரத்தின் தண்டு, அதோட மெல்லிய குறுக்குவெட்டு முகப்பரப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளட்டாம். எப்படி? வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோல். வெற்றிலை ஒன்று நம்ம இப்படி மடித்தோம்னு சொன்னால் அது அப்படி உடையும் இல்லையா? வெங்காயம் அப்படிதான். வெங்காயத்தின் அந்த இதில் பின்பக்கமாக மடிச்சிங்கன்னா டப்புன்னு உடையும். உடைச்சதுப்புறம் அப்படி கலட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் மெல்லிய பேப்பர் மாதிரி ஒன்று வரும். இதுதான் வெங்காயத்தின் அந்த மேற்றோல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வெத்திலையை நீங்கள் மடிச்சிங்கன்னா அது அப்படி உடையும். உடைஞ்சதுப்புறம் அதை நீங்கள் மெல்லிய ஒரு படை ஒன்றாக கீழ்ப்புறத்தில் படை ஒன்றாக உரிச்செடுத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி ஒன்று மெல்லிசாக வரும். அதை தான் நம்ம சொல்கிறோம் வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோல்னு சொல்கிறோம். அதை நீங்கள் எடுக்கணும் பிள்ளை இந்த பரிசோதனை செய்கிறதுக்காக. 2வது உருளைக்கிழங்கின் மெல்லிய சீவல். உருளைக்கிழங்கு இருக்குது தானே? உருளைக்கிழங்க நல்ல கூர்மையான ஒரு பிளேட் மாதிரி உண்டு. ரைட், கூரான ஒரு கத்தி உண்டு. அப்படி ஏதாவது ஒரு கூரான ஆயுதத்தால் உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளவு மெல்லிசா சீவலுமோ அது நீங்கள் இப்படி உருளைக்கிழங்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளது இங்கால தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசான செய்யலாம். உருளைக்கிழங்கு சீவல் அப்படி வெட்டி எடுக்கலாம். அப்படி ஒரு மெல்லிய சீவல் ஒன்றை நீங்கள் வெட்டி எடுக்கணும். அது மாதிரி பிள்ளைகள் காசித்தும்பை தாவர தண்டொண்டை என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் தாவரம் கொண்ட தண்டை பிடுங்கி எடுத்து அந்த தண்டு இப்போ இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த தண்டுண்ட குறுக்குவெட்டு ரைட் பிளேடால் அதையும் மெல்லிய ஒரு சீவல் ஒன்று குறுக்குவெட்டு வெட்டி எடுக்கணும். இந்த மூன்று விதமான தாவர பகுதிகளையும் எடுத்து நுணுக்கு காட்டியில் வச்சு நீங்கள் அவதானிக்கணும் பிள்ளைகள். ரைட், மேலே தரப்பட்ட தாவர பகுதியை பயன்படுத்தி தற்காலிக வழுக்கைகளை தயாரிக்கணும். தெரியும் வழுக்கு இல்லையா? ஸ்லைட் அப்படி வச்சு இதை கொண்டு போய்ட்டு நுணுக்கு காட்டியில் பார்க்கணும். நுணுக்கு காட்டியில் பார்த்தால் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 3 வகையான படங்கள் உங்களுக்கு அங்கே தெரியுமா? இந்த படங்கள் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு கிளியர் போதாதுன்னு சொன்னால் நம்ம இந்த படங்களை இது எப்படி இருக்குதுன்றதை சும்மா சிம்பிளாக வரைஞ்சி பார்ப்போம். ரைட், இப்போ கவனிங்க பிள்ளைகள். இப்போ நீங்கள் முதலாவது
இந்த வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து கீழ்ப்புற மேற்றோலில் காணப்படுகின்ற கலங்கள் இப்படி குட்டி குட்டியாக கலங்கள் இருக்கும் பிள்ளைகள். ரைட், குட்டி குட்டியாக கலங்கள் காணப்படும். இந்த கலங்களை நீங்கள் வரைய சில பிள்ளைகள் மெல்லிய பென்சிலில் வந்து மெல்லிய கோடால் தான் இந்த படங்கள் வரையணும். இப்படி மெல்லிய கோடால் தான் இந்த படங்கள் இப்படி வரையணும். தலைமயிரை விட மெல்லிஸாக இருக்கணும் நீங்கள் வரைகிற கோடு. அந்தளவுக்கு பென்சிலை கூராக்கி கொள்ளணும். ரைட், சித்திர பாடத்தில் வரைகிற மாதிரி இங்கே சயின்ஸுக்குள்ளே படம் வரையக்கூடாது. ரைட், இப்படி ஒரு சிங்கிள் லைனால் தான் வரையணும். இந்த மாதிரி சில கலங்கள் இருக்கிற அதே நேரத்தில் இன்னும் சில கலங்கள் அந்த வெற்றிலைன்ற மேற்றோலை நீங்கள் பார்ப்பீங்களாம் பிள்ளைகள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் சில கலங்கள் இருக்குமா. ரைட், அவரை வித்து வடிவம் அல்லது இதை டம்பல் வடிவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட், இப்படியான ஷேப்பில் சில கலங்கள் காணப்படுமாம். அதோட மற்ற கலங்கள் இப்படி கலங்கள் இப்படி நிரப்பி இருக்குமா. இப்போ இதை உங்களுக்கு ஏன் பார்க்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பார்க்குற இடத்துல எல்லா கலங்களும் ஒரே மாதிரி இருக்காது பிள்ளைகள். அது மட்டும் தான் உங்களுக்கு என்ன தேவை. என்னது, ஏராளமான கலங்கள் ஒரு விதமான ஷேப்பில் இருக்கும். இடையிடையே வேறொரு ஷேப்பில் சில கலங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களை பார்க்க சொல்கிறாங்க. அதான் எனக்கு தேவையானது. சில கலங்கள் மட்டும் இப்படி வித்தியாசமான ஷேப்பில் உங்களுக்கு காணப்படும். ரைட், இப்படி இந்த படத்தை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு படம் உண்டு வரும். வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோல் களம். ரெண்டாவது நம்ம என்ன எடுத்தோம், உருளைக்கிழங்குன்ற மெல்லிய சீவல் ஒன்று எடுத்தோம் இல்லையா. உருளைக்கிழங்குற மெல்லிய சீவலை பொறுத்தவரையில் அது வந்து இப்படி இதை விட கொஞ்சம் பெருசாக இப்படி இந்த மாதிரி கோலமான ஷேப்பில் கொஞ்சம் இப்படி ஒரு கலங்களை நீங்கள் அந்த இதில் அவதானிச்சிருப்பீங்க. உருளைக்கிழங்குட மெல்லிய சீவலில் இப்படி ஒரு களம் உண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அதில் உள்ள கலங்கள் இருக்கும். சாதாரண பிள்ளைகள். ரைட், அது மாதிரி மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம், காசி தும்பை தாவர தண்டினுடைய குறுக்குவெட்டு முகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீப்பான நிலையில் அந்த கலங்கள் இருக்கும். அது அந்த கலங்களில் அவுட்லைனை மட்டும் நம்ம வரைஞ்சோம்னு சொல்லி சொன்னால் இப்படி அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு இந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கலங்கள் அதுக்குள்ளே இருக்கும் பிள்ளைகள். ரைட், இப்படி ஒரு ஷேப்பில் கட்டுக்களாக சில கலங்கள் இப்படி காணப்படும். அந்த அந்த அவுட்லைனுக்குள்ளுக்கு இருக்கிற கலங்களில் வந்து வித்தியாசங்கள் வந்து இதில் காணப்படும். ரைட், நான் இந்த அவுட்லைனை மட்டும் உங்களுக்கு வரைகிறேன் பிள்ளைகள். இந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வித்தியாசமான களம் இருக்கும். இப்போ இங்கே காணப்படக்கூடிய கலங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலங்களாக இருக்கும். இப்படி ஒரு ஷேப்பில் வித்தியாசமான கலங்களாக அந்த கலங்கள் இருக்கும். அதை இதுக்குள்ளுக்கு இருக்கிற கலங்களை பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற கலங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் உள்ள கலங்களாக அந்த கலங்கள் இருக்கும். அது மாதிரி நடுவில் ஒரு லைனுக்கு போகிற கலங்கள், இந்த இடத்துல சில கலங்கள் இப்படி வித்தியாசமான கொஞ்சம் ஷேப்பில் உள்ள கலங்களாக இப்படி இருக்கும். அதுபோல் உள்ளுக்கு இருக்கிற கலங்கள் அது ஒரு வகையான கலங்களாக இருக்கும். ரைட், இப்படி நீங்கள் தண்டொண்ட குறுக்குவெட்டு முகத்தை அவதானிக்கிற நேரத்தில் பல வகையான வித்தியாசமான ஷேப்பில் உள்ள கலங்களை நீங்கள் அங்கே உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அப்போ இந்த படத்தை நாங்கள் பார்த்த பின்னாடி, இதை நாங்கள் அவதானித்த பின்னாடி இதில் என்ன முடிவுக்கு வரோம், நம்ம இந்த பரிசோதனை ஏன் செய்கிறோம், இந்த பரிசோதனை நம்ம செய்கிறத டார்கெட் என்ன கவனிப்போம். தாவர கலங்களை அவதானிக்கும் போது அவற்றின் அமைப்பானது ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு காணப்படுவதை அறிய முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பரிசோதனை நம்ம செஞ்சதுற நோக்கம் என்னென்னா, தாவரத்தின் வெவ்வேறு பகுதிகளை நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கிற கலங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான அமைப்பில் இல்லை, அவற்றின் வடிவம் மாறுபடுது, அந்த கலங்களில் காணப்படக்கூடிய இயல்புகள் மாறுபடுது. அப்போ ஏன் இந்த கலங்களோட வடிவம் இயல்புகள் மாறுபடுது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அங்கிகளின் உடலில் வெவ்வேறு கலவகைகள் உள்ளன என்பதையும் பெரும்பாலும் ஒத்த வடிவை கொண்ட கலங்கள்
கூட்டமாக ஒழுங்கமைந்திருப்பதையும் காணலாம். அந்த ஒரே மாதிரியான இயல்பை கொண்ட கலங்கள் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குதா இல்லையா? இந்த பாருங்கள், இது இப்போ ஒரே மாதிரியான கலங்கள் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது. இங்கேயும் ஒரே மாதிரியான கலங்கள் கூட்டமாக இருக்குது. அதுக்குள்ளுக்கு ஒரு சில வித்தியாசமான கலங்களும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் காணப்படுறதெல்லாம் ஒரே மாதிரி கலங்கள், இந்த ஏரியாக்குள்ளே காணப்படுறதெல்லாம் ஒரே மாதிரி கலங்கள். இடையில் ஒரு லைனுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது, அது வேறு கலங்கள். நடுவில் உள்ள களம் வேறு. இங்கேயும் கலங்கள் இருக்குது. எல்லாமே கலங்களால் நிரப்பப்பட்டு தான் பிள்ளைகள் காணப்படும். நான் எல்லாத்தையும் வரையலான்றதுக்காக சில இடங்களை மட்டும் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். இது மொத்தமாகவே கலங்களால் தான் இருக்கும். நான் இந்த போட்டிருக்கிறது வந்து அவுட்லைன். அந்தந்த ஏரியாக்குள்ளுக்கு இருக்கிற கலங்கள் வித்தியாசமான கலங்கள்ன்றது தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வந்தேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஷேப்பில் இருக்கிற கலங்கள் அதெல்லாம் கூட்டமாக இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற கலங்கள் கூட்டமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன களம் இருக்குதோ இந்த ஏரியாவில் இருக்கிற களத்தின் தன்மை தான் இந்த ஏரியாவிலையும். இதெல்லாம் ஒரே மாதிரியான ஷேப்பில் காணப்படக்கூடிய கலங்கள். ரைட், ஒரு விதமானது. ரைட். அப்போ இந்த பரிசோதனையிலிருந்து நாங்கள் வர முடிவு, இந்த கலங்கள் கூட்டமாக ஒரே மாதிரி ஒத்த இயல்பை கொண்ட கலங்கள் வந்து ஒத்த வடிவத்தை கொண்ட கலங்கள் கூட்டமாக அமைஞ்சிருக்குது, ஒழுங்கு அமைஞ்சிருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த பரிசோதனை செஞ்சோமே தவிர இதில் நமக்கு வேறு மேலதிகமான தகவல்கள் ஒன்றும் பெரும்பாலும் அவசியம் இல்லை. ரைட். இப்போ இதில் நம்ம ஒரு முடிவு ஒன்றுக்கு வர பிள்ளைகள், இதுதான் மிக முக்கியமானது. என்ன இந்த முடிவு அப்படின்னால், நம்ம வந்து களம் அப்படின்டா என்னன்றதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த களம் அப்படின்டா என்னன்றதை கொண்டு பிள்ளைகள் இளையம் அப்படின்டா என்னன்றதுக்கு வரப்போகிறோம். களமுண்டா என்னன்றதை கொண்டு இளையம்டா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும், புத்தகத்தில் போல்டாக தடித்தெழுத்துக்களில் காட்டப்பட்டிருந்தால் அது முக்கியன்றதை உணர்ந்து கொள்ளணும். எங்கெல்லாம் புத்தகத்தில் தடிப்பமான எழுத்தில் ஏதாவது அல்லது பாக்ஸ் பண்ணி அல்லது வேறு கலர் பண்ணி அப்படி காட்டியிருக்காங்கண்டா அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது சோதனைக்கு முக்கியத்துவம் கூட. அதை கொஞ்சம் கூட கருத்தூண்டி அதை வாசித்து அதை விளங்கி எடுத்துக்கொள்ளணுன்ற விஷயம். அது மாதிரி ஒன்று தான் பிள்ளைகள் இந்த இடத்துல அவங்களுக்கு தந்திருக்கிறது. இளையம்டா என்னன்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் வரைவிலக்கணம் ஒன்று தந்திருக்காங்க. இளையம்டா என்னன்றதுக்கான ஒரு வரைவிலக்கணம் ஒன்று தந்திருக்காங்க பிள்ளைகள். பாருங்கள், இது ரொம்ப முக்கியமாக. அங்கிகளின் உடலில் குறித்த ஒரு தொழிலை என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு பிடிச்சிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாருங்கள், அங்கின்ற உடம்புல குறிப்பிட்ட ஒரு தொழில், நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவங்க ஏன் இயல்புகளில் கட்டமைப்புகளில் வித்தியாசத்தை காட்டுறாங்கன்னா தொழில். ஒரு தனியே ஒரு களம் இருந்தால் அவர் எல்லா தொழிலும் அவரே பார்ப்பார், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் களங்களோட எண்ணிக்கை கூட 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 எல்லா தொழிலையும் எல்லாரும் பார்க்க இயலாத பிரச்சனை வரும். ஏன்? இப்போ மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு களத்துக்கு வந்து சுவாசிக்கணும், ஆக்சிஜன் தேவை. அவர் சூழலில் இருக்கிற ஆக்சிஜன் நேரடியாக அவர் பிடிச்செடுக்கலுமா? இயலாது, அவர் உள்ளுக்கு இருக்கார். ரைட். அப்போ அவருக்கு ஆக்சிஜனை வேறு யாரை பிடிச்சி கொடுக்கணுமா இல்லையா? அதான் சொல்கிறேன், களங்களோட எண்ணிக்கை கூட 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 சிக்கல் தன்மை கூடும். அந்த சிக்கல் தன்மை கூடுகின்ற போது தொழிலை பங்கு வச்சுக்கொள்ளணும், இல்லாட்டி சிக்கலாகும். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்து பாருங்களேன். குடும்பத்தில் வாப்பா உமா பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னால் வாப்பாவும் சம்பாதிக்கணும், உமாவும் சம்பாதிக்கணும், பிள்ளைகள் சம்பாதிக்கணும். அவரவர் செலவுக்கு அவரவர் சம்பாதிக்கணும்டா குடும்பம் சீராக வண்டி ஓடாது. அவரவரை பசிக்கு அவரவர் சாப்பாடு சமைச்சிக்கணும்டா வண்டி ஓடாது. பொம்பளை வந்து புள்ள வைக்கிற மாதிரி ஆம்பளையும் புள்ள வைக்கணும்டா, அது இயற்கைக்கு மாற்றமாக சாத்தியம் இல்லை. இதான் பிள்ளைகள் இயற்கை ஒரு தொழிற்பிரிவு ஒன்றை தான் வச்சிருக்கிறாய். இப்போ வாப்பா சம்பாதிக்கிறது வாப்பாக்கு மட்டுமா? இல்லை, பிள்ளைகளுக்கு உமாக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாப்பா சம்பாதிப்பார். உமா சமைக்கிற சாப்பாடு உமாக்கு மட்டுமா? இல்லை, வாப்பாக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் உமா சமைக்கிற சாப்பாடு. இதான் தொழிற்பிரிவுன்னு சொல்கிறது. சரிதானே? அது மாதிரி தான் மனுஷன் உடம்புக்கை வாங்கிற உடம்புக்குள்ளே அப்படித்தான் தொழிற்பிரிவு ஒன்று நடந்திருக்குது. ஏனெண்டா எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்ய இயலாது. குறிப்பிட்ட தொழிலை குறிப்பிட்டாக்கள் செய்யணும். அப்போ அந்த தொழிலை செய்யணும், அதுக்கேற்ற இசைவாக்கணும் இருக்கணுமா இல்லையா? குறிப்பிட்ட தொழிலுண்ட செய்கிறதுக்கு அந்த தொழிலுக்கேற்ற இசைவாக்கத்தான் அவங்களோட அந்த களம், அவங்களோட கட்டமைப்பில் அந்த மாற்றம், அந்த இயல்பு சிறப்பியல்பு அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. பாருங்கள், அங்கிகளின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை, ஒரு ஆள் ஒரு தொழிலைத்தான் செய்ய முடியலையே, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யலாம். அப்போ குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை செய்வதற்காக சிரத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான, அதாவது அந்த மூல உயிர் மேலணி இல்லையா, ஆரம்பத்தில் அந்த கலங்கள் உருவாகிற நேரத்தில் மூல உயிர் படைகள் இருக்கும். புறத்தோற்படை, அகத்தோற்படை, இடைத்தோற்படை. அந்த
படைகளில் குறிப்பிட்ட ஒரு இளையம், குறிப்பிட்ட ஒரு களக்கூட்டம் ஏதாவது ஒரே உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதாக அது அமைஞ்சிருக்கும் பிள்ளைகள். அப்போ அங்கிலின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்ததும் அந்த இசைவாக்கத்தை கொண்டதும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாய் கொண்டதுமான கலங்கள்ற கூட்டம்தான் நம்ம இளையம்னு சொல்லுவோம். அப்போ இளையம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள், நீங்கள் அந்த இளையத்துக்கான ஆன்சரை, அந்த விடையை வந்து நீங்கள் இப்படி கொடுக்கணும். எப்படியே அங்கிலின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை செய்வதற்காக சிரத்தலடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான கலங்களின் கூட்டம் இளையம் எனப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வரைவிலக்கணத்தை கொடுக்கணும் பிள்ளைகள். ரைட், நம்ம இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்ன அடுத்தது சொல்லுது? 1.2 உப அலகுக்கு நாங்கள் போகிறோம். ரைட், தாவர இழையங்களை வகைப்படுத்தல். தாவர இழையங்களை வகைப்படுத்தல். தாவர அங்கத்தில் வெவ்வேறு தாவர இழையங்கள் ஒழுங்கமைந்துள்ள முறையை அறிந்து கொள்ள பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கையில் இப்போ ஒரு டியூடன் இருக்குதா இல்லையா? இப்போ அந்த டியூடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னதானே. அந்த டியூடை கூட கையில் இருந்துச்சுன்னா பிள்ளைகள், அந்த டியூடை நீங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்துக்கு என்னென்ன கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குதோ, முதலாவது உஃபலகுள்ள அந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எழுதிக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பாடத்தை படித்தது டபுள் பிரயோசனமாக இருக்கும். ஒன்று கேட்டு உள்வாங்கி கொண்டீங்க, அது எப்படி விடை அளிக்கணும்ன்றத அந்த விடைகளையும் எழுதி கொண்டதாக போகும். ரைட், இப்போ நாங்கள் இந்த 2வது செயற்பாட்டுக்கு வரப்போகிறோம். இது என்ன செயற்பாடு? ஆலமரத்தின் தாங்கும் வேர், தாழையின் மிண்டி வேர் அல்லது ரம்பையின் மிண்டி வேர். இந்த வேர் வகைகளில் இருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு எடுத்து கொள்ளட்டாம் பிள்ளைகள். ஆலமரத்தின் தாங்கும் வேர் தெரியும் தானே, நம்ம ஆலம் விழுதுன்னு சொல்லுவோம். அந்த புல்லல் பிடிச்சி பிடிச்சி தொங்கி தொங்கி ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லையா? தொங்கி கொண்டு ஆடுவாங்க தானே. அப்போ அந்த ஆலம் விழுது என்று சொல்கிறது தான் இந்த தாங்கும் வேர், ஆலமரத்தின் தாங்கும் வேர். தாழையின் மிண்டி வேர், தாழை அப்படிங்கிறது தெரியாட்டி ரம்பை நம்முடைய ஏரியாவில் இருக்கும் தானே. அப்போ இந்த ரம்பை தாவரத்தின் மிண்டி வேர், தண்டிலிருந்து போகிறது மிண்டி வேர், கிளைய தாங்கிறதுக்காக வாரது தாங்கும் வேர். அப்போ இந்த தாங்கும் வேர் அல்லது மிண்டி வேரில் இருந்து சில பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளட்டாம். எடுத்து அதை என்ன செய்யட்டாம்னு கேட்டால், தரப்பட்ட தாவரத்தின் வேரின் வளர்ச்சி அடையும் உச்சியின் புறத்தோற்றத்தை அவதானித்தல். அந்த வேர்ந்த உச்சி பகுதி இருக்கா இல்லையா பிள்ளை பாருங்கள், இந்த உச்சி பகுதி, இந்த உச்சி பகுதி வேறுண்ட நுனிப்பகுதி. இப்போ இது ஒரு தாழை மரம் சொன்னால் தாழை மரத்தின் இந்த உச்சி பகுதி நுனிப்பகுதியை வந்து உங்களை அவதானிக்கட்டாம். இதற்காக கைவில்லையை பயன்படுத்தட்டாம். கைவில்லை ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் இந்த தாவர வேர்கள், ரம்பையின் வேர் அல்லது வாழமரத்தின் அந்த விழுதுன்ற நுனிப்பகுதி, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாற்றம் சும்மா வரும் கண்ணால் அல்லது ஒரு கைவில்லை ஒன்றை பிடிச்சி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி உருப்பெருக்கி பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்ன்றதை கேட்குறாங்க. பாருங்கள் பிள்ளைகள், மேற்குறித்த அவதானிப்பிலிருந்து வளர்ச்சியடையும் தாவர வேரை இனங்காண முடியும். வளர்ச்சியுறும் தாவர பகுதி மென்மையானதும், இதான் முக்கியம் பிள்ளைகள், இதுதான் முக்கியம். அந்த தாவர பகுதி மென்மையானதாகவும் இளம் நிறமுடையதாகவும் காணப்படுமாம். எப்படி இருக்கும்? மென்மையாக சாஃப்டாக இருக்கும். அந்த விழுதுன்ற நுனிப்பகுதி, மிண்டி வேர் ரம்பைன்ற அந்த வேர்ன்ற நுனிப்பகுதி மற்ற இடங்களை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஊன்றது கஷ்டமாக இருக்கும், அதை நெவிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அமர்த்துறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நுனிப்பகுதி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரைட், அதை வந்து அமுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு அளவுக்கு அப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதில் நிறத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நிறம் இளம் நிறமாக இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். முதிர்ச்சி அடைந்த அந்த வேர்ந்த பகுதியில் கடினமானதாகவும் கடும் நிறமானதாகவும் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரஃப்பாகவும் அது நிறம் கலர் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். ரைட்,
இப்போ இந்த நிறத்தில் மாற்றமும் இந்த மென்மையான ரஃப்பான தன்மையும் அது வித்தியாசத்தை காட்டுறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஒரே தாவர வேர் நுனிப்பகுதி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, லைட் கலராக இருக்குது, அடிப்பகுதி கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ரஃப்பாக இருக்குது. இந்த மாற்றம் இந்த ஒரே வேரில் வித்தியாசம் காணப்படுவதற்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. இந்த காரணத்தை கண்டறிகிறதுக்கு அதை நாங்கள் நுணுக்கு காட்டியினூடாக அந்த படத்தை அவதானிக்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்க்குற இந்த படம் அதே தாவர வேர் ரம்பையின்ற அந்த மிண்டி வேராக இருந்தாலும் சரி, ஆலமரத்தினுடைய தாங்கும் வேர் விழுதாக இருந்தாலும் சரி, அந்த வேரை நம்ம நுணுக்கு காட்டியில் கொஞ்சம் பெருசாக்கி ஜூம் பண்ணி பார்க்குற நேரத்தில் அந்த வேர் இந்த ஷேப்பில் இருக்குமா பிள்ளைகள்? வழங்கிச்சு தானே பிள்ளைகள்? அந்த வேர் இந்த ஷேப்பில் இருக்குமா? உங்களுக்கு இதில் 3 விதமான வித்தியாசமான பகுதிகளை உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. அந்த வேரண்ட ஆக நுனி பகுதி, அந்த வேரண்ட ஆக நுனி அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற கலங்கள் பாருங்கள் பிள்ளைகள், ஒரு வித்தியாசமான ஷேப்பில் அந்த கலங்கள் இருக்குது. இந்த கலங்களோட ஷேப் வந்து வித்தியாசப்படுது. அதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற கலங்கள் வந்து பாருங்கள், இந்த ஏரியாவில் இருக்கிற கலங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே போக இதில் வந்து வித்தியாசமான கலங்கள் அப்படியே அடுக்கப்பட்டு கொண்டு போகுது. இந்த BB' கோட்டில் இவடத்தால் நீங்கள் வெட்டி பார்க்குற நேரத்தில் அவடத்தில் உள்ள கலங்கள் வித்தியாசத்தை காட்டுது. அப்போ இங்கே உள்ள கலங்களில் ஒரு வித்தியாசம் இருக்குது, இங்கே உள்ள கலங்களில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே இன்னும் மேலே போகிற டைமில் இங்கே உள்ள கலங்களில் இன்னும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம இப்போ இந்த வேற பார்த்ததுன்ற நோக்கம் என்ன? எங்களுக்கு எல்லா கலங்களும் ஒரே மாதிரி இல்லை, அந்த கலங்களில் வித்தியாசம் இருக்குது. அதோட நிறத்தில், அதோட வடிவத்தில், ரைட், அதோட ஷேப்பில், கட்டமைப்பில் வித்தியாசம் இருக்குது. இதைத்தான் நம்ம இந்த முதலாவதாக இதைத்தான் விளைக்கொள்ள போகிறோம். ரைட், இங்கு A' என குறிக்கப்பட்டுள்ள பிரதேசத்தை நன்கு அவதானிங்கள். A' இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உள்ள கலங்களை நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றில் தொடர்ச்சியாக பிரிகையடைந்து வளர்ச்சி அடையக்கூடிய கலங்கள் உள்ளன. இப்போ இந்த வேர் வளர்ந்து கொண்டு போகுதுண்டா பிள்ளைகள், இந்த வேர் வளர்ந்து கொண்டு போகணும்டா அது தொடர்ந்து பிரிகை அடையணுமா இல்லையா? இந்த பாருங்கள் பிள்ளைகள், இப்போ வேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது வேர், ரைட், இந்த மாதிரி வேர் இருக்குது. இப்போ மண்ணுக்குள்ளே வேர் வந்து அப்படி வளர்ந்து போகணும் தானே பிள்ளைகள்? அப்போ வேர் நீட்சி அடைஞ்சு வளர்ந்து கொண்டு போகணும்டா இது வளர்கிறதுக்கு இங்கே இருக்கிற கலங்கள் தானே அந்த வளர்ச்சியை கூட்டணும். அந்த கலங்கள் தான் அந்த வளர்ச்சியை. அப்போ அந்த கலங்கள் புதுசாக கலங்கள் பெரிய உருவாக அது வந்து இப்படி வளர்ந்து இப்படி நீண்டு போகுது. அப்போ இது வளர்ந்து கொண்டு இப்படி போகணுமா இருந்தால் அந்த நுனியில் இருக்கக்கூடிய கலங்கள் தானே பிள்ளைகள் பிரிகை அடையணும். அந்த நுனியில் இருக்கக்கூடிய கலங்கள் தான் பிரிகை அடையணும். அப்போ அந்த அதிகமாக பிரிகை அடையக்கூடிய இயல்பை கொண்ட கலங்கள் தான் இந்த நுனி பகுதியில் காணப்படும். அப்போ அந்த கலங்கள் பிரிஞ்சு போக அந்த எப்போவுமே அந்த நுனியில் இருக்கிற கலங்கள் தான் பிரிஞ்சு கொண்டு போகிறாக்கள். நுனியில் இருக்கிற கலங்கள் தான் அவங்க பிரிஞ்சு போகிறது தான் அவங்களோட தொழில். அப்போ ஏற்கனவே அந்த பிரிஞ்சு உருவாகின கலங்கள் என்ன செய்ய போகுது? அதுதான் BB'. என்ன நடக்குது? BB' என காட்டப்பட்டுள்ள பிரதேசத்தில் பல வேறுபட்ட கல வகைகள் உண்டு என்பதை அவதானிக்க முடியும். அது வந்து வித்தியாசங்களை, இயல்புகளில் வேறு இசைவாக்கங்களை அடையுது. சரிதானே? அது பிரிஞ்சு போகிற நேரத்தில் அந்த களத்தின் ஷேப் வித்தியாசம், பிரிஞ்சு உருவாகின பின்னாடி அவர் வித்தியாசமான தொழில்களை செய்கிறதுக்காக அவங்க சில இசைவாக்கங்களை உருவாக்குறாங்க. அப்போ BB' என்ற இடத்துல உள்ள கலங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவங்களோட கட்டமைப்பில், அவங்களோட இயல்புகளில் சில வேறுபாடுகளை உருவாக்குறாங்க. ஏனெண்டா அவங்க வேறு தொழில்களை பாரமெடுக்காங்க. ரைட், இது வந்து உருவாகி கொண்டு போகிற இடம். அவர தொழில் ஒன்று தான், பிரிஞ்சு போகிற மட்டும் தான் அவர தொழில், வளர்ச்சி. ரைட், பிரிஞ்சு போகிறது தான் அவரோட தொழில்.
ஆனால் அந்த பிரிஞ்சு வந்த களங்கள் கொஞ்ச நாள் போகச்சில் என்ன நடக்குண்டா, அவங்க ஒரு தொழிலுக்கேற்ற இசைவாக்கங்களை காட்டுறாங்க. அதான் B''ன்ற இடத்துல உள்ள களங்கள். அப்போ பாருங்க பிள்ளைகள், ஒரே வேறாக இருந்தாலும் அதில் சில மாற்றங்கள் நடக்குதா இல்லையா? பாருங்க, A''ன்ற இடத்துல இருந்த களங்கள் வந்து பிரிகையடையும் ஆற்றல் உள்ள களங்கள். அவரோட தொழில் இந்த இவட வந்து இந்த ஏரியா வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதான் அவரோட வேலை. பிரிகையடையும் ஆற்றலுக்கு ஏற்ப அவங்க தொடர்ந்து பிரிஞ்சு கொண்டு போகிறார்கள். அப்போ பிரிகையடையும் ஆற்றலுக்கு ஏற்ப நாங்கள் களங்களை ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று சொல்லுவோம் பிரி இளையம். இந்த பிரிஞ்சு போக ஏழுமா ஏலாதா? தாவரத்தில் உள்ள மொத்த களங்களாம் வேரில் மட்டும் இல்லை, வேர்லையோ தண்டுலையோ இலையிலையோ எங்கேயா இருந்தாலும் சரி, தாவரங்களில் மொத்தமாக பிரியக்கூடிய ஆற்றல் உள்ள களங்கள், பிரியக்கூடிய ஆற்றல் இல்லாத களங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். அதுதான் ஒன்று பிரியக்கூடிய ஆற்றல் உள்ள களங்களை பிரியிலே களம்னு சொல்லுவோம், பிரியக்கூடிய ஆற்றல் இல்லாத களங்களை நிலையிலேய களம்னு சொல்லுவோம். ஒன்று பிரியிலைய களம், அடுத்தது நிலையிலைய களம். பிரியிலையம் நிலையிலையம் என்று சொல்லி நம்ம இந்த களங்களை ரெண்டாக வகைப்படுத்துவோம் பிரியக்கூடிய ஆற்றல் அடிப்படையில். எனவே பிள்ளைகள் உரு 1.3 காட்டியவாறு A''ல உள்ளது பிரதேசத்தில் உள்ளது பிரியிலையங்கள் எனவும், B''ல உள்ளது நிலையிலையங்கள் எனவும் அவதானிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் பிள்ளைகள். தாவர களங்கள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தாவர களங்கள் என்று சொல்கிறதுல நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் என்றால், தாவர களங்களை ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். உண்டு பாருங்கள் பிள்ளைகள், தாவர களங்கள் அல்ல, சரி, தாவர இளையம். தாவர இளையம். இளையம்டா என்ன? அதுக்கு வரைக்கும் சொன்னோம் இல்லையா? என்ன இளையம்டா? குறித்த ஒரு தொழில் அல்லது பல தொழில்களை செய்கிறதுக்கான சிறப்பியல்புகள், இசைவாக்கங்களை ஆற்றல் சிறத்தல் அடைந்தது, அதே நேரம் பொதுவான உற்பத்தி தோற்றுவாய் கொண்டதுமான களங்கள்ற கூட்டம்தான் இளையம்டம். அந்த அடிப்படையில் இளையங்களை நம்ம ரெண்டாக பிரிச்சோம்தானே. தாவர இளையம்ன்றது வேறொரு செக்ஷன், விலங்கு இளையம்ன்றது வேறொரு செக்ஷன். தாவர இளையத்துக்கும் விலங்கு இலைக்கும் நிறைய வித்தியாசம். இப்போ இந்த இளையங்களை ரெண்டாக பிரித்தோம், உண்டு தாவர இளையம், அடுத்த விலங்கு இளையம். இப்போ இந்த தாவர இளையங்கள் அப்படிங்கிறத நாங்கள் மறுபடி ரெண்டாக பிரிக்கிறோம். எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்? இதை பிரிக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட பாயிண்ட் என்ன? பிரியும் ஆற்றல். பிரியும் ஆற்றல், பிரியக்கூடிய ஆற்றலின் அடிப்படையில் தாவர இளையங்களை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று சொல்கிறோம் பிரி இளையம், ஒன்று சொல்கிறோம் பிரி இளையம், ரைட், பிரி இளையம். ரெண்டாவது சொல்கிறோம் நிலை இளையம். பிரியக்கூடிய ஆற்றல் உள்ள ஆக்களை பிரி இளையம் சொல்கிறோம், பிரியக்கூடிய ஆற்றல் இல்லாத ஆக்களை நிலை இளையம் சொல்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் அந்த தாவரத்தின் வேர் எடுத்தோமா இல்லையா? அந்த வேரில் எங்களுக்கு டார்க்காக இருந்த ஒரு பகுதியும் லைட்டாக இருந்த ஒரு பகுதியும் இருந்துச்சா இல்லையா? அந்த டார்க்காக இருந்த இடத்துல உள்ளது தான் இந்த நிலையிலேய களம். அந்த லைட்டாக இருந்துச்சா இல்லையா? சாஃப்டாக கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, அந்த இடத்துல இருக்கிற களங்கள் தான் பிரியிலேய களம். அப்போ அவங்களோட நிறத்தில் தன்மையில் வேறுபாட்டை காட்டுறாங்க. நுணுக்கு காட்டியில் அவதானிச்சு பார்க்கச்சிலையும், ஓ அவங்க ஒரே மாதிரி வடிவத்தில் ஒரே ஷேப்பில் அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்குது. நிலையிலேயம்னு சொல்கிறதுல அதில் வித்தியாசமான களங்கள் அவங்க வேறுபட்ட இயல்புகளை கொண்டதாக காணப்படுகிறது. சரிதான பிள்ளைகள்? இப்போ நாங்கள் மேலதிகமான தகவலுக்கு போகிறோம். இந்த பிரியிலேய களங்கள் தொடர்பான மேலதிகமான விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். உயிர்ப்பாக இளையுறு பிரிவுக்குள்ளாகும் புதிய களங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலுள்ள களங்களை கொண்ட கூட்டம் பிரி இளையம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பிள்ளைகள்? உயிர்ப்பாக இளையுறு பிரிவுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம மறுபடி ஒரு விளக்கத்தை பார்த்து கொண்டு வரணும். அது என்ன இளையுறு பிரிவு? ரைட், அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ
கவனிங்க பிள்ளைகள், நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு பேசிக்கான அடிப்படையான விளக்கத்தை தந்து கொண்டு போகிறேன். கவனிங்க. இப்போ இது ஒரு கலம், இது ஒரு கலம். இந்த ஒரு கலம், அதில் கரு காணப்படுது, ஏனைய புண் அங்கங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு கலம். இப்போ இந்த கலம் பிரிகை அடைந்தால்தான் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். சில இடங்களில் கலம் பிரிகை அடையும் போது இனப்பெருக்கமும் நடக்கும். இப்போ நுண்ணங்கிகளாக இருந்தால் ஒரு பாக்டீரியா கலம் ஒன்று இருக்குது. அந்த கலம் ரெண்டாக பிரிஞ்சிச்சுண்டா 2 தனித்தனி பாக்டீரியாக்கள் வந்துடும். அப்போ கலங்கள் பிரிகடையும் போது இனப்பெருக்கமும் நடக்கும். பொதுவாக விலங்குகள், தாவரங்கள், பெரியாக்கள் எடுத்துக்கணும் சொன்னால், மாங்கிகள் எடுத்துக்கணும் சொன்னால், அங்கே இந்த கலங்கள் பிரிகை அடைவதன் மூலம் வளர்ச்சி நடக்கும். இந்த கலங்கள் பிரிகை அடைவதன் மூலம் வளர்ச்சி நடக்கும். அப்போ கலம் ஒன்று பிரிகிறத்தை தான் பிள்ளைகள் சொல்கிற என்ன பேருண்டா, கலம் பிரிஞ்சா அதுக்கு பேர் கலப்பிரிவு. கலம் பிரிகிறத்தை சொல்ல பிள்ளைகள் கலப்பிரிவு. இப்போ இந்த கலம் பிரிகை அடைஞ்சா என்ன உருவாகும்? 2 கலம் உருவாகும் இல்லையா? 2 கலம் உருவாகும். கலம் பிரிகை அடைஞ்சா 2 கலம் உருவாகும். இப்போ பிரிய முன்னாடி இருந்த இந்த கலத்துக்கு நம்ம பேர் சொல்லுவோம் தாய் கலம்னு சொல்லுவோம். பிரிஞ்ச பின்னாடி வந்த அந்த 2 கலங்களுக்கும் மகட்கலங்கள்னு சொல்லுவோம். ஏன்? மகள் தானே திரும்ப தாயாக மாறலாம். இவங்க திரும்ப பிரிய போகிறாங்களே, அதனால் அவங்களுக்கு மகட்கலம், தாய்க்களம், மகட்கலம் சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு கலம் 2 கலமாக பிரிஞ்சது பிள்ளைகள் கலப்பிரிவு நம்ம சொல்கிறோம். இந்த கலப்பிரிவு 2 வகை. இந்த கலப்பிரிவு 2 வகை. ஒன்று என்ன? அதான் இழையுறு பிரிவுன்னு சொல்கிறோம். இழையுறு பிரிவு. கலப்பிரிவு 2 வகை, அதில் ஒன்று இழையுறு பிரிவு. அடுத்தது இன்னொன்று இருக்குது பிள்ளைகள், ஒடுக்கட்பிரிவு. என்ன பிரிவு? ஒடுக்கட்பிரிவு. ஒன்று இளையுறு பிரிவு, அடுத்தது ஒடுக்கட்பிரிவு. இந்த இளையுறு பிரிவு ஒடுக்கட்பிரிவுக்கு என்ன வித்தியாசம் என்றால், இப்போ நாங்கள் ஒரு அடிப்படையான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். கலங்கள் பிரியணுமா இருந்தால் கரு பிரியணும். முக்கியமாக முதலாவது கரு தான் பிரியணும். கரு தான் களத்தில் முக்கியமானால் கரு பிரியணும். இப்போ இந்த கருவுண்ட தன்மையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, நாங்கள் படிச்சிருக்கோம் ஆரம்பத்தில், மனிதர்களில் அவங்களோட களத்துக்குள்ளே இருக்கிற கருவுக்குள்ளுக்கு 23 சோடி நிறமூர்த்தங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மனிதர்களில் 23 சோடி நிறமூர்த்தம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மனுஷன்லையும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 23 சோடி நிறமூர்த்தம் இருக்குது. இந்த 23 சோடி நிறமூர்த்தம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்த, அவங்களோட வாப்பா கிட்ட இருந்து, அவங்களோட உம்மா கிட்ட இருந்து வந்தது தான் அந்த 23 சோடி நிறமூர்த்தம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ இந்த நிறமூர்த்தங்களோட எண்ணிக்கை அப்படியே இருக்கிற நிலையில் இந்த கரு அல்லது இந்த கலம் 2ஆக பிரியுது. இங்கே வார கலத்தில் இருக்கிற கருவுக்குள்ளேயும் 23 சோடி, இங்கேயும் 23 சோடி நிறமூர்த்தம் இருக்குது இல்லையா? தாயிலையும் 23 சோடி, தாயிலையும் 23 சோடி, மகள்லையும் 23 சோடி இருக்குது. இப்போ நிறமூர்த்த எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. ரைட்? நிறமூர்த்த எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. இந்த மாதிரி கலம் பிரிஞ்சா, கரு பிரிஞ்சு கலம் பிரிஞ்சால் இந்த மாதிரியான கலப்பிரிவுக்கு தான் நம்ம சொல்கிற பேர் இழையுறு பிரிவு. என்ன பிரிவு? இழையுறு பிரிவு. இதுதான்
இளையுறு பிரிவுன்னு சொல்கிறது. அப்போ ஒடுக்கட் பிரிவுண்டா என்ன பிள்ளைகள்? ஒடுக்கட் பிரிவுண்டா என்னன்னு அதை நம்ம இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒடுக்கட் பிரிவுன்னு சொல்கிறது இப்போ இனப்பெருக்க செயற்பாட்டின் போது தான் இந்த ஒடுக்கட் பிரிவு நடக்கணும். ஒடுக்கட் பிரிவு ஏன் நடக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மனுஷரில் ஒரு தாயின்னு வச்சுக்கொள்ளுங்களே, அல்லது ஒரு ஆணுன்னு வச்சுக்கொள்ளுங்களே, ரைட், யாராவது ஒருத்தன் அவரில் உள்ள உடம்புல உள்ள எல்லா கலங்கள்லையும் காணப்படுகின்ற கருவுக்குள்ளுக்கும் 23 சோடி நிறமூர்த்தம் தான் இருக்குது. இப்போ இனப்பெருக்க செயற்பாட்டிற்காக இவர் புணரிக்கலங்களை உருவாக்கணும். ஆணுண்டா புணரிக்கலம் விந்துக்கலம், பெண்ணுண்டா புணரிக்கலம் சூல் அல்லது முட்டைக்கலம். அப்போ இந்த ஆணுன்னு எடுத்துக்கொள்ளுமே, இப்போ இவர் இனப்பெருக்கத்துக்காக வேண்டி விந்துக்கலங்களை உருவாக்கணும். அந்த களம் உருவாகணுமா இருந்தால் கலப்பிரிவு தானே போல நடக்கணும். கலங்கள் பிரிஞ்சு தான் புதிய கலங்கள் உருவாகணும். அப்போ இந்த 23 சோடியாக இருக்கக்கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய கலம் இல்லையா, விந்து கலங்களை உருவாக்குறது மூல உயிர் மேலணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுக்கிர சிறுகுழாய் மூல உயிர் மேலணி. அப்போ அங்கே இந்த கலம் உருவாகிற விந்துக்களம் உருவாகின்ற நேரத்தில் அந்த புதிதாக உருவாகின்ற மகள் களத்தில் 23 சோடி இருக்காது, வெறும் 23 தான் இருக்கும். அப்படின்னா இங்கே 23 சோடின்றா 46 இல்லையா பிள்ளைகள்? 23 சோடின்றது 46, வாப்பாடு உம்மாடு 46. ஆனால் அதில் இருந்து இந்த புணரிக்கலங்கள் உருவாகிற நேரத்தில் 23 தனி 23 சோடி நிறமூர்த்தமாக பிரியும். அதாவது இங்கே சோடியாக இருந்தது இங்கே தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது. இப்போ பாருங்க, இந்த சோடியாக இருந்த நிறமூர்த்தத்தின் எண்ணிக்கை தனித்தனியாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் 23 சோடி 23 தனித்தனி 23 மாறி இருக்குது. இதை நம்ம சொல்கிற பிள்ளைகள் இந்த 2n மடிய நிலைன்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த மடிய எண்ணிக்கை டபுளாக இருக்குது, சோடியாக இருக்குது, நிறமூர்த்தங்கள் சோடியாக இருக்குது. இந்த 2n அந்த சோடியாக இருந்தது இங்கே என்ன நடந்திருக்குண்டா n அப்படின்ற நிலைக்கு வந்திருக்குது. அந்த டபுளாக இருந்தது செப்பரேட்டாக போயிருக்குது, செப்பரேட்டாக பிரிஞ்சு போயிருக்குது. இப்போ ஏன் இது இப்படி செப்பரேட்டாக பிரியணுன்றதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ ஆணில் இப்போ விந்துக்களம் ரைட், ஆணில் இந்த மாதிரி விந்துக்களங்கள் உருவாகின மாதிரி பெண்லையும் அதே மாதிரி 23 சோடி இருக்கக்கூடிய அந்த 2n இருக்கக்கூடிய அந்த மடிய நிலையில் இருக்கக்கூடிய கலங்களில் இருந்து தான் சூல் முட்டை கலம் உருவாகும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவில் பார்த்தீங்கன்னா அந்த 23 சோடியம் செப்பரேட் ஆகி 23 போயிருக்கும், தனியாக பிரிஞ்சு போகும், நிறமூர்த்தம் தனியாகுது. அப்போ இங்கே 2n இருந்தது, இங்கே n மாறி இருக்குது, இங்கேயும் n மாறி பிரிஞ்சு போயிருக்கு, செப்பரேட்டாக இருக்குது, ரைட், செப்பரேட்டாக போயிருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது? இனப்பெருக்க செயற்பாட்டின் போது இந்த விந்துக்களமும் இந்த சூழ்முட்டை களமும் சேரும். அது ரெண்டும் சேர்றதைத்தான் நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள் கருக்கட்டல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கருக்கட்டல். அப்போ விந்துக்களத்துக்குள்ள இருந்து 23 நிறமூர்த்தம் வருது, சூழ்முட்டையிலிருந்து 23 நிறமூர்த்தம் வருது. ஒரு பிள்ளைக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் தாய்கிட்ட வந்த அந்த 23 தந்தைக்கிட்ட வந்த அந்த 23 சேர்ந்து தான் சூழ்முட்டைக்களம் விந்துக்களம் ரெண்டு கருவும் சேர்ந்து தான் இங்கே இப்போ 23 சோடி அப்படின்னு மாறுது. இப்போ நம்மளோட உடம்புல உள்ள எல்லா கலங்களும் 23 சோடியா இல்லையா? அந்த சோடி நமக்கு எங்கிருந்து வந்த? தாய்கிட்ட இருந்து வந்த 23, தந்தைக்கிட்ட இருந்து வந்த 23, அது ரெண்டும் சேர்ந்து தான் சோடி ஆகுது. அப்போ n இருந்தது இங்கே வர சில 2n அப்படின்னு மாறுது. இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க பிள்ளைகள். இப்போ நம்ம ஆரம்பத்தில் இந்த ஒடுக்கட் பிரிவுன்னு ஒன்று சொன்னோம் தானே பிள்ளைகள்? இந்த ஒடுக்கட் பிரிவு ரைட், இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒடுக்கட் பிரிவுன்னு சொன்னோம். அப்போ இந்த 23 சோடின்னு இருந்தது தனித்தனி 23 பிரிஞ்சது ஏனுண்டா? அப்படி பிரித்து அனுப்பினது எதுக்காகன்னு சொன்னால்
மறுபடி கருக்கட்டல்ல இந்த 23ஓட இன்னொரு ஆள்ற 23 கொண்டு வந்து சேர்த்து அவர் உடம்புல மறுபடி 23 சோடி வரணுன்றதுக்காக. இப்போ நம்மளோட உடம்புல இருக்க 23 சோடி அது தனித்தனியாக பிரிஞ்சது இன்னொரு ஆளில் உள்ள 23ஓட சேர்ந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த 23 சோடின்றது வரணுன்றதுக்காகத்தான் இவங்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டிய தேவை நமக்கு வருது. இந்த பிரிச்சாம நாங்கள் இங்கே 23 சோடின்னு கொடுத்துருந்தோம்டா அந்த 23 சோடி விந்துக்கலமும் 23 சோடி சூழ்முட்டை கலமும் சேர்ந்தா என்ன நடக்க போகுது? அந்த 23 சோடியில் டபுள் அப்படின்டா இந்த 2 எண்ணுன்றது 4 மடங்குன்ற நிலைமைக்கு மாறிடும். அப்படி மாறினா அது மனுஷ பிறவியாக இருக்காது, வேறொரு அங்கேயா அது மாறிடும். அப்படி மாறாமல் வாப்பாவிலையும் 23 சோடி தான், உம்மாவிலையும் 23 சோடி தான், புறக்கிற பிள்ளையிலையும் 23 சோடி தான் ரெண்டு இருக்கணுன்றதுக்காக வேண்டித்தான் இவங்களை நம்ம பிரிக்கிறோம். அப்போ ஏன் பிரிக்கிறோம்? இந்த கருக்கட்டல் ஒன்றில் டபுளாக போகுது, அதுக்காக வேண்டி தான் பிரிக்கிறோம். அப்போ இந்த நிறமூர்த்தங்கள எண்ணிக்கை இப்படி பாதி அளவு ரைட் சோடியாக இருக்கிறது தனித்தனியாக பிரிஞ்சு போகிற இந்த கலப்பிரிவுக்கு தாம்பிள்ளால் பேர் ஒடுக்கட்பிரிவு. என்ன பிரிவு? ஒடுக்கட்பிரிவு. ஏன் நம்ம அதை ஒடுக்கட்பிரிவுன்னு சொல்கிறோம்? ஒடுங்குது, பிரியுது, நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கை பிரியுது. அப்போ இந்த ஒடுக்கட்பிரிவு விலங்குகளில் எப்போ நடக்கும்? இனப்பெருக்கத்துக்கான புணரிக்கலங்களை விந்து, சூழ்முட்டைக்களம், மகரந்த மணி, தாவரத்தில் மகரந்த மணி ரைட் இதுகளை உருவாக்குறதுக்காக வேண்டித்தான் இந்த ஒடுக்கட்பிரிவு நடக்கும். அப்போ இனப்பெருக்க செயற்பாட்டின் போது தான் ஒடுக்கட்பிரிவு நடக்கும். அது இல்லாமல் பொதுவாக வளர்ச்சியின் போது உடல் வளர்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் நடக்கிறது பிள்ளைகள் இளையுறு பிரிவு. அப்போ இளையுறு பிரிவுன்னா என்ன அர்த்தம்? 2Nல தாய்க்களம் இருந்துச்சுன்னா அடுத்து உருவாகிற மகள் களமும் 2Nல தான் காணப்படும். 2N இருந்தால் 2Nல 23 சோடினா 23 சோடி. அப்போ இளையுறு பிரிவு நடக்கிறது வளர்ச்சியின் போது, வளர்ச்சிக்கு தேவையானதுதான் இளையுறு பிரிவு. இப்போ பிள்ளைகள் நாங்கள் இதை உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம் இது உங்களுக்கு நான் அந்த ஒரு தடவையில் உங்களுக்கு அதை பிடிச்சிக்கொள்ள கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வீடியோ இருக்கா அப்படி ரிவைண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படி முன்னுக்கு கொண்டு வந்து மறுபடி பார்த்தீங்கன்னா 2வது முறை பார்க்குறதுல உங்களுக்கு நல்ல தெளிவாக இது விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த இளையுறு பிரிவுன்ற இந்த ஒரு சொல்லுக்குத்தான் இவ்வளோ நேரம் விளக்கம் தந்தேன். அப்போ நான் உங்களுக்கு பாடம் தொடங்க முன்னாடி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், சொல்லுக்கு சொல் வரிக்கு வரி விளக்கம் தந்து உங்களுக்கு இந்த பாடம் நகரும்னு சொல்லி. அதால் இந்த சயின்ஸ் கிளாஸ் வேறு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோட இந்த ப்ரொஜெக்டோட இந்த ஆன்லைன் கிளாஸோட நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ வருவோம் பிள்ளைகள். உயிர்ப்பாக இளையுறு பிரிவுக்குள்ளாகும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலுள்ள கலங்களை கொண்ட கூட்டம்தான் பிரி இளையம் அப்படின்னு சொல்கிறோம். பிரி இளையம்டா என்ன அப்படின்னு கேட்டால், பிரியக்கூடிய ஆற்றல் உள்ள கலங்கள். சுருக்கமாக சொல்கிறேன்டா, பிரியும் ஆற்றலுள்ள கலங்கள்னு சொல்லுவோம். பிரியக்கூடிய ஆற்றல் உள்ள கலங்கள் பிரி இளையக்கலம் சொல்லுவோம். அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி சொல்கிறேன்டா, உயிர்ப்பாக இளையுறு பிரிவுக்குள்ளாகும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலுள்ள கலங்களை கொண்ட கூட்டம் பிரி இளையம்னு சொல்லுவோம். ஏன்னா இளையம்னா கல கூட்டம் தானே, கலங்கள் தனிச்சிருக்கல, கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த கலங்களை தான் இளையம் சொல்கிறேன். அப்போ இளையுறு பிரிவு மூலம் புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றல் உள்ள கலங்களை கொண்ட கூட்டம் பிரி இளையம்னு சொல்லுவோம். இவ்விளைய கலங்கள், இந்த பிரி இளைய கலங்கள் வியத்தமடையாத கலக்கூட்டமாகும். வியத்தமடைகிறாண்டா என்ன பிள்ளைகள்? தொழிற்பிரிவு அடைகிறது. ரைட், ஒரு தொழிலை செய்யக்கூடிய இசைவாக்கத்தை அடைகிறது. இந்த பிரியிலே களங்கள் அந்த இசைவாக்கம் எதுவும் இருக்காது. ஏன்? அவங்க தான் வேறு எந்த தொழிலையும் செய்ய மாட்டாங்களே.
அவங்களோட தொழில் பிரிஞ்சு கொண்டு போகிறது, பிரிஞ்சு களங்களோட எண்ணிக்கையை கூட்டி கொண்டு போகிறது தான் அவங்களோட தொழில். அப்போ இந்த பிரியிலே களங்களில் எந்த ஒரு வியத்தமும் இருக்காது. அவர் பிரிஞ்ச நேரத்தில், அவர் உருவாகின நேரத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் அவர் ஆயுசு முழுக்க இருப்பார். ஆனால் நம்ம நிலையிலே களங்கள் பிறகு சில களங்களை பார்ப்போம், அவர் பிரியும் போது இருந்த ஷேப் வித்தியாசம், அவர் தன் தொழிலை செய்கிற நேரத்தில் இருக்கிற ஷேப் வித்தியாசம். அதைத்தான் வியத்தம் அடைகிறன்றார். வழங்கிச்சா சொன்னது, அவர் உருவாகும் போது இருந்த நிலைமைகள் இயல்புகள் மாறி வேறு வேறு இயல்புகள் உருவாகிறத தான் சொல்கிற வியத்தம் அடைகிறன்னு சொல்லி, தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. அப்போ இந்த வியத்தம் இந்த பிரியிலை களங்கள் எதுவுமே இருக்காது. பிரிகிற டைமில் எப்படியோ அப்படியே தான் அவர் மொத்தமாக இருப்பார். ஏன்னா பிரிஞ்சு போகிறாள் தானே, அவருக்கு ஆயுசு ரொம்ப குறவு, பிரியிலை களங்க ஆயுசு ரொம்ப குறவு, பிரிஞ்சு போகிறது தான். அப்போ அவங்க வியத்தம் அடையாத களங்களாக இருப்பாங்க. இவங்களோட தொழில் என்ன? வளர்ச்சி, தாவரத்தின் வளர்ச்சி. இப்பிரியிலே களங்களோட செயற்பாடால் தான் இந்த வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரைட்.